ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான். என்னென்னா வத்தக்குழம்பு, சுண்டக்காய் வத்தக்குழம்பு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் எப்படி சுண்டக்காய் வத்தக்குழம்பு ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு பொருத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட் வச்சு பொரியல் ஒன்று பண்ணிவிட்டு, காரக்குழம்பு இருந்தாலே ஒரு அப்பளம் இருந்தால் தான் மனசுக்கே ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு சின்ன லஞ்ச் ரெசிபி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துருவோம். வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு வறுத்தோன்னா சரியாக வறுபடாது, அது வதன்னு இருக்கும். அதனால முதல்லையே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதான் ஃபஸ்ட்டே போட்டு நான் வறுத்துட்றேன். நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்துருவோம். பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, எடுத்துருவோம். இதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம் 3 சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு 30 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதுபோல் நல்லா அந்த வெங்காயம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வரும் பார்த்திங்களா? அது போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு தான் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்த சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மசாலா பொடி சேர்ப்போம். மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு தூள் சேர்க்குறத விட சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் வத்த குழம்பு இல்லை, எந்த வத்த குழம்பாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டலாம். நான் மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பார் தூளில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான தண்ணி அதிகமாக வேணாம். நம்ம வத்தக்குழம்பு வந்து எப்பயுமே கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலேருந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கேரட் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலைப்பருப்பு பொன்னிறமானது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து 3 கேரட்டை இது போல் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கேரட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு வேக விட்டுரும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சிங்கன்னா கொலன்னு ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இந்த ஈரப்பதத்துலேயும் வேகட்டும். கேரட்டில் அந்த லைட்டாக தெளித்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமையே கூட நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கியிருந்தாலே அது வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம ஒரு இதுக்காக ஒரு திருப்திக்காக ஒரு சும்மா லைட்டாக தெளித்தோம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவலெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுருக்கோம், அதனால் எடுத்து சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவலாம் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோமே நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒரு கரண்டி நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலே போதும். இவ்வளோ சோறு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லம் தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் அந்த மேலே வெல்லமெல்லாம் போட்டு அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு வேணும்னா இதில் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொஞ்சமாக சும்மா இவ்வளோ ஒரு சின்ன சைஸில் வெல்லம் அதை பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் வத்த குழம்பு செய்வேன். அந்த ஸ்டைலில் வத்த குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட் பொரியல், காரக்குழம்புக்கு கேரட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு சோறு வச்சு சூப்பரான ஒரு லஞ்சு. சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக செஞ்சு முடிச்சிட்டோம். அருமையான டேஸ்ட்டில் வத்த குழம்பு செஞ்சாச்சு. நான் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இந்த மாதிரி தான் நான் வீட்டில் வந்து வத்த குழம்பு செய்வேன். இதுக்கு முன்னாடி நிறைய வத்த குழம்பு மசாலாலாம் ஸ்பெஷலாக அரைச்சி நான் வந்து வத்த குழம்புலாம் செஞ்சுருக்கேன். நான் வந்து அந்த மாதிரிலாம் அடிக்கடி செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து ஒரு வத்த குழம்பு செஞ்சுட்டு பொரியல் எதுனா பண்ணிக்கிடுவேன். வத்த குழம்பு, இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வறுவல் செஞ்சு சாப்பிட்றத விட பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பொரியல் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா அது கூட ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.